அந்த புள்ளி அடிச்சது? தங்க மயிலு, சிச்சு மயிலுமா நீனு? தங்க மயிலுமா நீனு? அம்மா, என்னம்மா? டிஃபன் பாக்ஸ் எங்க வச்ச? நீ தரமா டெய்லி கொண்டு வர, அங்கதான் இருக்கும் பாருமா. ரெடி ஆயிட்டீங்களா? சின்ன தேனுவே, குட்டி தேனுவே, அம்மா. பாப்பா, ஹாய். போயிட்டு வரேன். அம்மா வேலைக்கு போயிட்டாமா, சாயந்தரம் வந்துருவா. சக்தி, ரெடி ஆயிட்டியா? ஒரு 5 நிமிஷம் இருடா, நானும் வரேன். ஏய், எனக்கு அர்ஜென்ட்டா வேலை இருக்கு, நீ மெதுவா வா. அப்படி என்னடா உனக்கு அவசரமான வேலை? ஏய் மாப்பிள, வா குமார். ஏன் மாப்பிள, இதுக்காகத்தான் என்ன அவசர அவசரமா கழட்டி விட்டுட்டு வந்தியா? சரி, வந்தது வந்தேன். அந்த பொண்ணு அந்த பக்கமா போயிட்டு இருக்குது, இந்த பக்கமா நீ நின்று சிலையாட்ட பார்த்துட்டு இருக்கிற. இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே பார்த்துட்டு இருக்க போற? நானும் டெய்லி அவளை பார்க்க வரேன், அது அவளுக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் பார்த்து பார்க்காத மாதிரியே போறாடா. அதனாலதான் போய் பேச பயமா இருக்கு. மாப்பிள, அழுகிற குழந்தைக்கு தான் பால் கிடைக்கும். அந்த மாதிரி பொண்ணுகிட்ட போய் தைரியமா பேசினா தான் லவ்ல ஜெயிக்க முடியும். இப்படியே நின்றுட்டு இருந்தா காலத்துக்கு சிங்கிளாவே தான் இருக்கணும். முதல்ல போய் தைரியமா பேசு. சரி போலவா. அக்கா என்ன டிசைன் பண்ணி எக்ஸன் அப்படிங்க? ஓகேடா. சரி பாருங்க. தம்பி, இதை வச்சுட்டு இங்க எடுத்துட்டு வா. சரிங்கக்கா. சுரேஷ், நம்ம என்ன பண்றான் தெரியுமா? யார் இவனா? ஒரு பொண்ணை பார்த்தோமா லவ் சொன்னமான்னு இல்லாம தினமும் போய் ரோட்ல நின்று சில ஏட்ட பார்த்துட்டு திரும்பி வந்துடுறான். அந்த பொண்ணுகிட்ட போய் பேசினா தானே லவ் பண்ணதா இல்லையான்னு தெரியும். குமாரே, பொண்ணுகிட்ட பேசாதெல்லாம் தனி கலை. மாப்பிள, எக்ஸ்பர்ட் சொல்றாரு, கேட்டுக்க. ஃபர்ஸ்ட் டைம் பேசும்போது கொஞ்சம் பதட்டம் இருக்கத்தான் செய்யும். கஷ்டப்பட்டு தைரியத்தை வர வச்சு ஒரு வார்த்தை பேசிட்டானா எனக்கு எல்லாமே ஈஸி தான். இது தெரியாம தா இவ்வளவு மாதிரி ஆளுங்க திண்டாடுறானுங்க. டே அல்ல மோட்டர். குமார், நானும் சரியா 1 மணிக்கு அவ கடை வழியா போறேன். ஒரு நாள் கூட அவளை பார்க்காம வந்ததில்லை. 1 மணிங்கிறது லஞ்ச் டைம், எல்லாரும் வெளியே வர்றது சகஜம். இது ஒரு பெரிய விஷயமா பேசாத.
ஒன்று சரி, என்ன சொன்ன? டெய்லி 1 மணிக்கே வராளா? சரியா 1 மணிக்கு கை கழுவ வந்து நிப்பா. ஒரு பக்கம் வேலைக்கு இருக்கானா 10 நிமிஷம் முன்ன பின்ன ஆகும். எப்படி சரியா அவ்வளோ 1 மணிக்கு கரெக்டா வந்து நிக்கிறா? எனக்கு என்னமோ அவளும் உன்னை பார்க்க தான் வந்து நிக்கிறான்னு தோணுது. நீ அவள்கிட்ட போய் முதல்ல பேசு, கண்டிப்பா ஓகே ஆகும். கிளப்புடா தம்பி. நாளைக்கே போய் பேசுறேன் அவகிட்ட. எப்படி கொளுத்தி போட பாத்தியா? இப்படி ஏதாவது சொன்னாதான் போய் பேசுவான். சூப்பர் மாப்பிள்ள. டிவி சும்மா தானே கிடக்குது, இந்த டிவி வித்துடலாம்ல. ஏம்மா, ஒரு பொருளை விற்கிறது ஈஸி, வாங்குறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? சும்மா தானே கிடக்கு, ஏதோ ஒரு செலவுக்கு ஆகுன்னு சொல்ற. நான் தான் வீட்டுக்கு வேணுங்கிறதெல்லாம் பாக்குறேன்ல, அப்புறம் என்ன, அமைதியா இரு. சரி, என்னமோ பண்ணு. எனக்கு என்னமோ அவளும் உன்னை பார்க்க தான் வந்து நிற்கிறான்னு தோணுது. ரொம்ப கனவு காணாதரா சக்தி. ஃபர்ஸ்ட் அவள்கிட்ட போய் பேசு. இந்த ரோட்டில் யாருமே இல்லை, இன்னைக்கு எப்படியாவது லவ் சொல்லி ஆகணும். ஆஹா, வர்றா. இதுதான் நல்ல வாய்ப்பு, விட்டுறாதடா. பயப்படாம போய் பேசிடுறா சக்தி. என்ன இது, அவன் நம்ம கிட்ட வரா? நானும் ரொம்ப நாளா பாத்துட்டு இருக்கேன். வரும்போது பாக்குறீங்க, போகும்போது பாக்குறீங்க. ஏன் கடை பக்கம் வேற வந்துட்டு இருக்கீங்க? யாராச்சும் பார்த்தா பிரச்சனை ஆகுறதுக்கா? இல்லைங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். நானே வந்து இன்னைக்கு பேசலான்ட்டு தான் இருந்தேன். புதுசா என்னதான் சொல்லிட போறீங்க? சொல்லுங்க. உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. எப்பவுமே எனக்கு உங்க நினைப்பாவே இருக்கு. உங்க மேல நான் உயிரே வச்சிருக்கேங்க. நீங்க என்னதான் சொன்னாலும் அதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா எனக்கு ஆல்ரெடி மேரேட் ஆகி ஒரு குழந்தை இருக்கு. தேவையில்லாம என் பின்னாடி சுத்தி உங்க டைமை வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. ஏன்னா எனக்கு ஆல்ரெடி மேரேட் ஆகி ஒரு குழந்தை இருக்கு. தேவையில்லாம என் பின்னாடி சுத்தி உங்க டைமை வேஸ்ட் பண்ணிக்காதீங்க.